மதுவிலக்கு மற்றும் ஆரிய தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நம்முடன் இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா டாஸ்மாக் துறையில ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. தற்போது நம்முடன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். அதாவது முதல்வர் ஆட்சி அமைக்கும் போதே சொல்லியிருந்தாரு, இந்த கடந்த ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் ஊழல் அனைத்துமே ஒரு வெள்ளை அறிக்கையா நாங்க வெளியிடுவோம் சொல்லிட்டு, இப்ப நீங்க சொன்ன புள்ளி விவரங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமா இருக்கு. இது எப்படி பார்க்கணும் மக்கள்? நிச்சயம் இது ஒரு எடுத்துக்காட்டா மட்டும் பார்க்கணும். கடந்த ஆட்சியோட லட்சணத்தை இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய லட்சணத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா இது ரொம்ப மக்கள் அவ்வளோ முட்டாளா நினைச்சு எடுத்திருக்கிறாங்க. இதை தான் கண்டுபிடிச்சோம். அந்த கண்டுபிடிச்ச உடனே நேற்று இதை பற்றி சொன்ன உடனே அந்த நைட்டே அந்த பணம் அத்தனையுமே அரசு கஜானாக்கு வரணும்னு முதல்வர் சொன்னார். அதுக்கான வேலைகளை ஆரம்பித்து முடிச்சிட்டோம். டாஸ்மாக் துறை நீங்கள் கையில் எடுத்தவனே அதிரடி மாற்றங்கள் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகளில் கூட 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அது மட்டும் கூடுதல் ஸ்டிக்கருக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. இது எப்போ நிறுத்தப்படும்? அதையும் திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் சட்டம். அதுதான் நாங்களும் அறிவுறுத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் அதிகபட்சம் இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ள அந்த 10 ரூபாங்கிறது எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறது, அதாவது எம்ஆர்பி இல்லாத 10 ரூபாங்கிறது நிறுத்தப்படும். அதிரடி மாற்றம் சொல்லி நாங்க வேற ஏதாவது எதிர்பார்க்கலாமா? வேற ஏதாவது ட்விஸ்ட் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அந்த துறைக்கு? ஐடியா இருந்தா சொல்லுங்க. அதிரடியா தனியார் மயமாக்க திட்டம் ஏதாவது உள்ளதா? அதிரடியா பட் இருந்தாலும் அரசுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லாத அதிரடியான மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு வீடியோக்கள் எடுத்து சமூகத்துல பரப்புறாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்ல அது எப்படி? பணியாளர்கள் இல்ல, அங்க கன்சியூமர்ஸ் அவங்க அந்த வீடியோ எடுத்து இந்த கடையில இப்படி எல்லாம் விற்கிறாங்க. அது அவங்களுக்கு பணியாளர்களுக்கு பெரிய சுமையாகவும் அது அவங்களோட சுதந்திரத்தை கெடுக்கிறதாகவும் இருக்கு. எங்களுக்கு எப்படி இருக்குன்னா அது உண்மையா பொய்யான்னு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு இதை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்க மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த துறையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆய்வு செய்ய தெரியல, இவங்க இனி அந்த துறையை கையாள தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு உண்மையாலும் தெரியல. தெரிஞ்சதுன்னா இவங்க மாதிரி 100 கோடி ரூபாய் மாசம் எடுத்திருக்கலாம், அல்லது அந்த பாட்டிலுக்கு அந்த டெபாசிட் பணத்துக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு எடுத்திருக்கலாம், அட்டைப்பெட்டி கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், பாட்டில் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம், அப்புறம் இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்ல திருடி இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது இதெல்லாம் தெரியாம மக்களுக்கு நல்லது பண்றது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு இது தெரியவும் வேண்டாம். ஒரு இளைஞரா ஒரு பெரிய அதிகாரத்தை, ஒரு அங்கீகாரத்தை முதல்வர் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. ஒரு துறையில இவ்வளவு பெரிய கோடி கணக்காக, அதாவது ஆண்டுக்கு 3600 கோடினா இவங்க இத்தனை ஆண்டு ஆட்சி காலத்தில் இருக்கும்போது பலாயிரம் கோடி இவங்க இதுல ஊழல் செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிற போது ஒரு இளைஞரா நீங்க இனி என்ன செய்யலான்றீங்க? ஒரு இளைஞரா இந்த ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பணங்கள் எல்லாம் தமிழக கஜானாக்கு வரணும். எத்தனையோ இடத்துல மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு வீடு இல்லை, ஒரு பொது கழிப்பீடு இல்லை, ஒரு சாலை இல்லை, தண்ணி இல்லைன்னு இருக்காங்க. இந்த பணங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு பயன்படணும். அது மட்டும் தான் என்ன நோக்கம். இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம். இறுதி கேள்வியா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா என்ன பண்ணுவீங்க? சஸ்பெண்ட் பண்ணுவோம் உடனடியாக. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கினால் நிச்சயம் சஸ்பெண்ட் செய்யப்படும் என அமைச்சர் உறுதியாக பணியாளர்களுக்கு அந்த ஒரு எச்சரிக்கை செய்தியாக தந்தி டிவி வாயிலாக தெரிவிச்சிருக்கார். கோயிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீட்டர், செய்தியாளர் கார்த்திக். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்கினால் கட்டாயம் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்றத அமைச்சர் விக்னேஷ் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள டாஸ்மாக்ல எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வாங்கக்கூடிய அந்த நடவடிக்கையானது முழுமையாக நிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அப்படி அதையும் மீறி பாட்டிலுக்கு 10 ரூபாய் தொடர்ந்து வாங்கப்பட்டால் சஸ்பெண்ட் நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ். தந்தி டிவிக்கு தந்த பிரத்யேக பேட்டியில இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் விக்னேஷ் மேல முன்வைத்த பல்வேறு விமர்சனங்களுக்கும் அவர் நமது செய்தியாளர் கிட்ட பதிலளிச்சு பேசின காட்சிகளையும் நாம பார்த்தோம். 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.